நீங்க எவ்வளோ ஹேபிட் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? இயர்லி வேக்கப் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஃபோன் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, எக்ஸர்சைஸ், டயட், டிசிப்ளின். ஆனா, எல்லாமே கொஞ்ச நாள்ல பிரேக் ஆயிடுச்சா? அப்போ உங்க ப்ராப்ளம் டிசிப்ளின்ல இல்ல, தாட் தான். நம்ம எல்லாருமே சேஞ்சுன்னு சொன்ன உடனே டேரக்ட்டா ஹேபிட் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அலாரம் வைப்போம், ரொட்டீன் செட் பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம். ஆனா 2 நாள்ல, அப்புறம் 3 நாள்ல, கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்? ஹேபிட் ஸ்ட்ராங்கா இல்லாதனால இல்ல. வில் பவர் கம்மியா இல்லாததுனாலும் இல்ல. தாட் சேமா இருக்கிறதுனால மட்டும்தான். நம்ம மனசுக்குள்ள என்ன தாட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னால நடக்காது, என்னால முடியாது, நான் இப்படிதான், எல்லாத்துக்கும் ஈஸி, எனக்கு மட்டும் தான் கஷ்டம். இந்த தாட் இருந்தா புது ஹேபிட் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகாது. நீங்க இயர்லி வேக்கப் ட்ரை பண்ணாலும் மனசு உள்ளுக்குள்ள சொல்லும், தூங்குனா ப்ராப்ளம் இல்ல அப்படின்ற மாதிரி. அப்போ ஹேபிட் தோத்து போகும். ரீசன் ஹேபிட் வீக்கா இருக்கிறதுனால இல்ல, தாட் தான் வீக். ஒரு ஹேபிட்னா எப்படி தெரியுமா? லீஃப் மாதிரி. நம்மளோட தாட் தான் ரூட் மாதிரி. லீஃபை மட்டும் சேஞ்ச் பண்ணால் மரம் சர்வேவே ஆகாது. ரூட்டை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் லீஃப் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ரியல் சேஞ்ச் ஹேபிட்டில் ஸ்டார்ட் ஆகலை, ஐடென்டிட்டியில் ஸ்டார்ட் ஆகும். நான் லேசின்னு நினச்சிங்க அப்படின்னா லேசியாக தான் இருப்பீங்க. நான் இம்ப்ரூவ் ஆகிற ஆள் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. தாட் சேஞ்ச் ஆனால் தான் உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கிற விதம் சேஞ்ச் ஆகும். நம்ம தப்பு என்ன தெரியுமா? பிஹேவியரை ஃபோர்ஸ் பண்ணுறோம், ரொட்டீனை ஃபோர்ஸ் பண்ணுறோம், டிசிப்ளினை ஃபோர்ஸ் பண்ணுறோம், கன்சிஸ்டன்சியை ஃபோர்ஸ் பண்ணுறோம். ஆனால் தாட்டை மாற்ற டைம் எடுக்க மாட்டோம். மனசு ரெடியாக இல்லைன்னா பாடி கோஆப்ரேட்டே பண்ணாது. தாட் சேஞ்ச்னா ஓவர் நைட்டில் மிராக்கல்லாம் நடக்காது. சின்னதாக ஒரு சேஞ்ச், நான் இப்படி தான் சொல்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இம்ப்ரூவ் ஆகுவேன்ற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுங்கள். இப்போ முடியலன்னு நினச்சாலும் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், போதும். தாட் சேஞ்ச் ஆனால் நீ எடுக்கிற டெய்லி டெசிஷனுமே சேஞ்ச் ஆகும். ஃபோன் ஸ்க்ரால் பண்ண போறியா, இல்லை புக் ஓப்பன் பண்ண போறியா? தூங்க போறியா, இல்லை 10 மினிட்ஸ் வாக் பண்ண போறியா? பிக் டெசிஷன் தேவையில்லை, சின்ன டெசிஷன் போதும். இந்த ஸ்டேஜில் டிசிப்ளினை ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை, கன்சிஸ்டன்சி நேச்சுரலாக வரும். நம்ம பல பேர் லைஃப்பில் ட்ரை பண்ணேன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மை என்னென்னா, தாட் லெவலில் ரெடியாக இல்லை. ஹேபிட் ட்ரை பண்ணுவீங்க, பட் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின், சேஞ்ச் வேணும்னா ஹேபிட் மட்டும் மாற்றினா போதாது. ரொட்டீன் இல்லை, டிசிப்ளின் இல்லை, தாட்டை மாற்றுங்க போதும். தாட் மாற்றினா ஹேபிட் ஃபாலோ ஆகும். நீங்கள் டெய்லி ஏதாவது ட்ரை பண்ணுவீங்க, லைஃப் ஃபாலோ ஆகும். இந்த வீடியோ பார்க்குறப்போ ஒரு ஹேபிட்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ண வேணாம், பட் உங்களோட தாட்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச். தேங்க்யூ.